ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் பழைய அகல் இருந்தால் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் சூடாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு துணி பவுடர் எடுத்து இதில் சேர்த்துருங்க. ஒரு கம்பி வச்சு நல்லா கலக்கி விட்டுருக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பழைய அகலை இந்த மாதிரி இந்த தண்ணியிலே சேர்த்துருங்க. சுடு தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டு தேய்ச்சி கழுவிட்டு எடுத்து பார்க்கலாம். இந்த பழைய அகலை சுத்தம் பண்ணுறதுக்கு இது நல்ல மெத்தடுங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது 2லேருந்து 3 மணி நேரம் கிட்டத்தட்ட இது ஊறி இருக்குது. இப்போ பாருங்கள், இப்படி தேய்ச்சா எண்ணெய் பிசுப்புலாம் இவ்வளோ சூப்பராக வந்தது பாருங்கள். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு நல்ல தண்ணியில் ஒரு இடம் அலசிட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்ல தண்ணியிலையுமே ஒரு டைம் கழுவியாச்சுங்க. எப்படி பளபளன்னு இருக்குது பாருங்கள். இந்த கார்த்திகை தீபத்துக்கு உங்கள் வீட்டு பழைய அகலை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெளிவாக இந்த டிப்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்து.